ஸ்ரீ சுபம் ஜெயம். அனைவருக்கும் வணக்கம். நமக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய பந்தம், அந்த உறவு எப்படி இருக்கணும்? ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய அந்த பந்தம்தான் நமக்கும் தேவசக்திகள், அதாவது இறைவனுக்கும் இருக்கக்கூடிய பந்தமாக இருக்க வேண்டும். எப்படி ஒரு குழந்தையானது தாயின் அருகில், தாயுடைய அரவணைப்பில், தாயுடைய கண்காணிப்பில், பார்வையில் இருக்கும் பொழுது எண்ணற்ற அந்த குழந்தைக்கு மிகுந்த பாதுகாப்பு இருக்கும், இந்த குழந்தையுடைய ஆரோக்கியம் மேம்படும், இந்த குழந்தைக்கு என்னென்னலாம் தேவையோ உடனுக்குடன் தாயானவள் கவனித்து அந்த குழந்தைக்கு சௌக்கியமாக பார்த்துப்பாங்க. தாயுடைய அன்புக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை. அந்த தாய்க்கும் இறைவனுக்கும் என்று ஒன்றே தான். இறைவன் வேறல்ல, தாய் வேறல்ல. அப்படி நாம் இறைவனிடத்தில் என்ன மாதிரி பந்தம் வைத்துக் கொள்வது நமக்கு மிகுந்த சௌக்கியத்தை கொடுக்கும்னா, நாம் தாயிட்ட என்ன மாதிரி அன்போடு இருப்போம், என்ன மாதிரி பரிவோடு இருப்போம், என்ன மாதிரி இணக்கமாக இருப்போமோ அந்த இணக்கம், அந்த பந்தமானது இறைவனுக்கும் நமக்கும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நமக்கு பலவிதமான நன்மைகளும் பலவிதமான பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். மேலும் தாயானவள் குழந்தையை கட்டாயம் மிகுந்த வளமையாக்க வேண்டும், செழுமையாக்க வேண்டும் எந்த ஒரு தாய் நினைப்பாங்க. அதே போல் நம் இறைவனுடைய கண்காணிப்பில் அருகிலேயே இருக்கும் பொழுது நமக்கு மிகுந்த வளமையானது ஏற்படும், செழுமையானது ஏற்படும். இந்த தாயோட அரவணைப்பில் இருக்கும் பொழுது, தாயிற்குடைய பந்தத்தோடு இறைவன் இருக்கும் பொழுது நமக்கு தேவையானது கூட ரொம்ப எளிமையாக கேட்டு வாங்கிக்கலாம், கேட்டது கிடைக்கும். சில சமயங்கள் கிடைக்காமல் போகும். அது எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா, ஒரு குழந்தையானது தன்னுடைய தாயிடத்தில் ஒரு ஆசையை தெரிவிக்கும் பொழுது ஒரு பொருளே கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தாயானது யோசிப்பாங்க, இந்த குழந்தைக்கு இந்த சமயத்தில் இந்த பொருளை வாங்கி கொடுக்கலாமா, இந்த பொருளால் அந்த குழந்தைக்கு தீங்குது நேர்ந்து விடாதா, ஆரோக்கிய குறைபாடு நேர்ந்து விடாதா, அதெல்லாம் யோசனை பண்ணி அது சரியாக இருந்தால் மட்டுமே அந்த தாயானால் அந்த குழந்தைக்கு கேட்ட விஷயத்தை கொடுப்பாங்க. அதுபோல தான் இறைவனும். சில சமயத்தில் நம்ம கேட்டது கிடைக்காம கூட போகலாம், அதுக்காக நம்ம வருத்தப்பட்டுக்க வேண்டியதில்லை. ஆனால் தாயிடத்தில் கேட்டு வைத்தது இன்றைக்கு இல்லை என்றாலும் என்றைக்காவது நமக்கு எப்போ தேவையோ, எப்போ அவசியமோ அப்போ கட்டாயம் கிடைச்சிடும். அதான் இறைவனத்தில் நம்ம வைக்கக்கூடிய விண்ணப்பங்கள். தொடர்ந்து அந்த தாயுள்ளத்தோடு, தாயின் மீது அன்போடு இறைவனை நம்ம நெருங்கிக் கொண்டே இருக்கும் பொழுது நம் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். சில சமயத்தில் பூர்த்தி ஆகவில்லை என்றால் கூட தக்க சமயத்தில் அவசியம் நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம இறைவனுக்கு நமக்குள்ள இந்த தூரத்தை ரொம்ப வெவ்வேறு விதங்களை வச்சுக்க வேண்டியதில்லை. ரொம்ப எளிமையாக, ரொம்ப அன்போட, இயல்பாக ஒரு அம்மா கிட்ட நம்ம எப்படி இருப்போம், இவ்வளோ பாசத்தோட, ரொம்ப நெருக்கமாக இணக்கமாக இருப்போம் இல்லையா? அந்த ஒரு பந்தத்தை நாம் இறைவனுக்கு நமக்கு ஏற்படுத்தி கொண்டேமானால் நமக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் தொடர்ந்து நமக்கு கிடைச்சுட்டே இருக்கும். ஸ்ரீம் சுபம் ஜெயம்.